ஆனால் நெருப்பு இல்லாமல் நம்மளால சமைச்சு சாப்பிட முடியாது. சிலிண்டர் வெடிச்சா என்ன ஆகும்? காமமோகினி யக்ஷினின்னு ஒன்று இருக்கு. தவறுதலாக அதை சித்து எடுத்துட்டா அது கூட இணைஞ்சு அந்த யக்ஷினி தாயை திருப்திப்படுத்தலைன்னா அந்த ஸ்பாட்டில் நீ அவுட். அப்படி ஒரு கால் அதை சித்து எடுத்து திருப்திப்படுத்தாச்சுன்னா இந்த சர்வலோகத்தையும் ஆளலாம். நீங்கள் காலையில் 9:30 மணிக்கு 515ங்கிற பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் தள்ளி நடு சென்டரில் உட்காந்துருந்தியா, 27 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தியா, அங்கேருந்து வந்தியா, கிளம்பும்போது இந்த பிரச்சனையா, இப்போ வந்திருக்க 4 நாளைக்கு முன்னாடி உன் வீட்டு வாசல் நின்று பைக்கை காணும், கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? உங்ககிட்ட பவர் இருக்குன்னா நம்மளே சிஎம் ஆயிருந்திருக்கலாம், நானே பிஎம் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் குலதெய்வங்கிறது 108க்கு ஃபோன் பண்ணி இல்லை காருக்கு ஃபோன் பண்ணி தூக்கி போட்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பில் கட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் குலதெய்வம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல். நம்ம நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்துட்டு வரோங்க. இன்றைக்கி ஒரு அருமையான அஸ்ட்ராலஜர், நம்ம எந்த மாதிரி சந்தேகம் கேட்டாலும் சரி துல்லியமாக விவரித்து நம்ம லைஃப்பில் இருக்க கஷ்டங்களை தீர்த்து நம்மளை ஒரு சந்தோஷமான லைஃப்க்கு போகிற ஒரு அஸ்ட்ராலஜர் சந்திரகுமார் சாரை நம்ம சந்திக்கலாம். இவங்க அஸ்ட்ராலஜி மட்டுமே கிடையாதுங்க, வாஸ்து, மாந்திரீகம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப நன்றி சார். நான் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். என்ன இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அஸ்ட்ராலஜரா அப்படின்னு பார்த்து வியந்திருக்கேன் சார். சார், நீங்கள் யக்ஷினிகளை பற்றி உங்கள் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கீங்க. யக்ஷினிங்களை அவங்க யார்? அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய சேனல்ஸ் வந்து பார்க்குறேன். நீங்கள் இந்த மந்திரம் ஒன்று கீழே கொடுத்துட்றாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை இந்தந்த நாளில் சொன்னீங்கன்னா இந்த யக்ஷினியை நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மோகினியை நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இந்த மக்கள் வந்து பார்த்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு என்ன ஆகும்? அதே மாதிரி குரானில் பார்த்துட்டா நீங்கள் ஜின்னுக்குன்னு சொல்லி அதில் சில துவாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளைங்க சில நேரம் வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஆசையாக வந்து அந்த ஜின்னு துவாக்கள் இதெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்குதா? இது நடக்கிறதுனால என்னெல்லாம் ஆகும் சார்? இது மிகப்பெரிய ஆபத்து. ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது, குறி இல்லாத வித்தை குருட்டு வித்தை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு 10,000 வாட் கரண்ட் இருக்குன்னா அந்த கரண்ட்டை கையில் பிடிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எப்படி பிடிக்கணும்? கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஒயரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு இது பண்ணணும். ஈபியில் வேலை பார்க்குறவங்க இதை விடையெல்லாம் ரொம்ப அதிகமான வாட்டை தான் அவங்க கையில் ஆள்றாங்க. அதில் ஏதோ ஒன்று ஒரு சிலது விபத்து நடந்துருது. இன்னும் உயரழுத்த மின்ன கம்பியில் ஆளுங்க தான் வேலை செய்கிறாங்க. தகுந்த உபகரணங்களோட அதை கையாளும் பொழுது பாதிப்பு இல்லை. கரெக்ட். கரண்ட்டுங்கிறது ஆளை கொன்றுமா, ஆனால் கரண்ட் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. கரெக்ட். நெருப்பு ஆளை கொன்றும், ஆனால் நெருப்பு இல்லாமல் நம்மளால சமைச்சு சாப்பிட முடியாது. சிலிண்டர் வெடிச்சா என்ன ஆகும்? ஆனால் தகுந்த முறைப்படி நம்ம அதை பாவிக்கிறதுனால அதுலேருந்து நற்பலனை மட்டும் நம்ம அடையணும். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ யக்ஷினிங்கிறது 64 வகை. யக்ஷினிமார்கள் வந்து 64. இந்த யக்ஷினினா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு நீங்கள் போறீங்க, ஒரு அம்பாள் கோயிலுக்கோ ஒரு காளி கோயிலுக்கோ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ போறீங்க, வாசல்ல 2 பெண் இடுப்பு நலனம்னு சொல்லுவாங்க, அந்த உடுக்கு மாதிரி ரெடி பண்ணி இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணுமா பெண்களோட இடுப்பு. ஒரு அழகான பெண்கள் ஒரு அகல் தீபத்தை வச்சுக்கிட்டு நிற்பாங்க வாசல். பார்த்துருக்கீங்களா? ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா கருவறைக்கு முன்னாடி 2 பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, கையில அகல் தீபம் இருக்கும், இப்படி வச்சுக்கிட்டு நிற்பாங்க. உள்ள இருக்கிற பரிவார தெய்வம் அந்த மூலவர், அவங்களுக்கு இவங்க தோழி, அவங்க தான் யக்ஷினி. காவல் தெய்வம்னு பேர், அவங்க தான் யக்ஷினி. அவங்க கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு, அங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு இந்த யக்ஷினி உறுதுணையா இருக்கணும். இப்ப சிவபெருமானுக்கு போய் நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா நந்தி பெருமானுடைய காதல சொல்லணும், இதுதான் ஐதீகம். இவர் அனுமதி இருந்தால் தான் நீங்க அவரை பார்க்க முடியும். அந்த மாதிரி இங்க யக்ஷினி வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யவும் பக்குவப்படுத்தவும் விளையாட சிரிக்க போக வர தோழிகளா இருக்கிறவங்க தான் அந்த யக்ஷினி. இதுல 64 வகையான யக்ஷினிமார்கள் இருக்காங்க. இந்த கருணை யக்ஷினிங்கிறவங்க குறி சொல்றது. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த கருணை யக்ஷினியை வந்து ஒளிமறைவு இல்லாம யூடியூப்ல அப்லோட் பண்றாரு. இப்படிதான் பூஜை பண்ணணும், இப்படிதான் மந்திரம் சொல்லணும். இதை ஈரோட்டில் ஒருத்தர் ட்ரை பண்றாரு, சித்தி ஆயிடுச்சு. அந்த கருணை யக்ஷினுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, காதுல பேசிக்கிட்டே இருக்கும். டெல்லியில இது நடக்குது, சென்னையில இது நடக்குது, அவன் வீட்டுல இது நடக்குது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். இந்த யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டவருக்கு யக்ஷினியை சித்தி பண்ண தெரியும், ஆனா கட்டுப்படுத்த தெரியாது. அதுக்கு பிறகு அது போடல்.
சொல்ற ஓகே. புரியுதா? நல்லா புரியுது சார். சித்து பண்ணிட்டாரு, தோல்ல உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கு. ஆ. கொஞ்ச நாள் பேசுது, இவரால தாங்க முடியல, தூங்க முடியல, பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. காதுக்குள்ள எறும்பு போனாலே நம்மளால கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபட்டுறோம். ஆமா. தண்ணி ஊத்தி அதை வெளியில எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துருதா என்ன? அப்பேற்பட்ட காது. ரெண்டாவது குடையும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம குடைகிறோம் ஆமா. காது. அந்த காதுக்குள்ள வந்து ஒரு 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேல கம்பியை எடுத்து காதுல குத்தி தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டார். இது வலைதளத்துல ஆதாரமா இருக்கு, கட்டுக்கதையே கிடையாது. நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னா அவரை பத்தின தகவல் வரும். இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. அதனால தவறுதலா எக்ஸினியை வந்து நீங்க சித்து எடுக்கிறதோ பயன்படுத்துறதோ தப்பு. அப்படி ஒரு கால் உங்களுக்கு எக்ஸினி வேணும்னா தகுந்த குருமார்கிட்ட தீட்சை வாங்கி, மூலமந்திரம் வாங்கி, உபாசனை வாங்கி பயிற்சி எடுத்தா மட்டும்தான் இதுல சாத்தியம். இந்த 64 வகையான எக்ஸினில காமமோகினி எக்ஸினின்னு ஒண்ணு இருக்கு. தவறுதலா அதை சித்து எடுத்துட்டா அது கூட இணைஞ்சு அந்த எக்ஸினி தாயை திருப்தி படுத்தலைன்னா அந்த ஸ்பாட்ல நீ அவுட். அப்படி ஒரு கால் அதை சித்து எடுத்து திருப்தி படுத்தாச்சுன்னா இந்த சர்வலோகத்தையும் ஆளலாம். இப்படியெல்லாம் ஓலை சுவடியில 18 சித்தர்களால சொல்லப்பட்டிருக்கு, புனிப்பாணி சித்தரால சொல்லப்பட்டிருக்கு விஷயங்கள். சரிங்களா? அதுல கருணை எக்ஸினி ரொம்ப 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 விசேஷம். அடுத்தது என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி களங்காண போகுது, எந்த மாதிரி போர் நடக்கும், எப்ப முடிவுக்கு வரும், யாரு பிஎம், யாரு சிஎம், என்ன வளர்ச்சி, என்ன விஷயம், சகல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எப்ப 40 வருஷத்துக்கு பிறகு நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதுல எல்லளவும் பேசக்கூடாது, அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட தாயை நீங்க சித்து எடுக்கிறதுக்கு முறைப்படி கருங்காலியால செய்யப்பட்ட மரப்பாசி பொம்மை ஒரு குருநாதர்கிட்ட நீங்க ஆசி வாங்கி, அதோட பவர் வாங்கி, அதோட மை வாங்கி, மூலமந்திரம் வாங்கி, தீட்சை மந்திரம் வாங்கி, பச்சை பாய் தான் சமைச்சு சாப்பிடணும். இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்ப வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம், அப்படி ஒன்றும் இல்லை. குரு இல்லாத வித்த குருட்டு வித்து நல்ல குருமார்கிட்ட தீட்சை வாங்கி அந்த கருணை எக்ஸினுடைய மூலமந்திரம் இருக்கு. ஓம் எக்ஸினி, ஓங்கார எக்ஸினி, மலையாள கருணை எக்ஸினி, சந்திரகலா ரூபினி, ராசவசிகரணி, வசி வசி என் காதில் பேச வாவா, என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா. 1,08,000 இந்த மந்திரத்தை பிரகாடனம் பண்ணுனா உங்க முன்னாடி பிரதிஷ்டமாவாங்க. எப்படி பிரதிஷ்டமாவாங்க? ஒரு ரூம் இருக்கணும், அந்த ரூம் இருட்டா இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாது, வெத்தலை மேல ஒரு லட்டு, ஒரே ஒரு ஊதுபத்தி. இந்த 1,08,000 எப்போ முடியுது, அதுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு சித்தம் ஆகலாம். அது அவனுடைய அனுகிரகத்தை பொறுத்து இருக்கு. அந்த தாய் சீக்கிரமா உங்களுக்கு அப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க பிரகாடனம் பண்ணும் பொழுது அந்த ரூமே மிகப்பெரிய வெளிச்சமா மாறும். ஓகே. அப்ப நீங்க திறந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு பெண்ணை உன் வாழ்நாள் முழுவதும் நீ பார்த்திருக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படி ஒரு அழகான தோற்றத்துல பிரகாடனமா ஆவாங்க. அவங்க மேல எச்சப்பட்டு உன்னை கட்டுப்படுத்த முடியாம நீ வேற மாதிரி நடந்தினா இறந்து போக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அதனுடைய காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சு, தாயே உன்னை பார்க்கறதுக்கு தான் அந்த பிறவி எடுத்தேன், எனக்கு இதுவே போதும், சரியா, நான் அந்த பிறவி கடனை தீர்த்துட்டேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மன்றாடும் பொழுது, நல்லதுப்பா, இன்னையிலேருந்து உன்னுடைய வாழ்க்கை சுபட்சமா இருக்கும், நீ அடுத்த தடவை தேவை என்னை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பேர் சொல்லு. ஒரு மோதிரமோ, ரோஜா பூவோ, பத்தியோ, பழமோ, அது அவங்கவங்களுக்கு ஒரு பேர் வரும். அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி அவங்க மறைவாங்க. சில விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லி அவங்க சொன்ன பேரை நீங்க மனசுல சொன்னா உங்க கண்ணுக்கு மட்டும் உருவம் தெரியும், அது பேசுறது உங்களுக்கு மட்டும் கேட்கும். அப்ப வந்திருக்கிறவங்களை நீங்க தாராளமா சொல்லலாம். இப்ப ஒருத்தர் வர்றாரு குறி கேட்க, நீங்க காலையில 9:30 மணிக்கு 515ங்கிற பஸ்ல கொஞ்சம் தூரம் தள்ளி நடு சென்டர்ல உட்காந்துருந்தியா, 27 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தியா, அங்கிருந்து வந்தியா, கிளம்பும் போது இந்த பிரச்சனையா, இப்ப வந்திருக்க 4 நாளைக்கு முன்னாடி உன் வீட்டு வாசல் நின்று பைக்கை காணும், கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போட்டுரும் சார். இதுதான் அது கருணை எக்ஸினிங்கிறது. சார் நீங்க என்ன நீங்க வந்து எக்ஸினிகளை வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க எக்ஸினி பண்ணாம தொழில் பண்ண முடியாது இல்லம்மா. ஓ. எக்ஸினி பண்ணணும். நான் கருணை எக்ஸினி பண்ணியிருக்கேன், மாயா எக்ஸினி பண்ணியிருக்கேன், ஜின்னு பண்ணியிருக்கேன், குட்டிச்சாத்தம் பண்ணியிருக்கேன், காளி. அது மாதிரி காளியில வந்து 8 வகையான காளிகள் இருக்காங்க. நான் கல்கத்தா காளி, மயான காளி, கருங்காளி, செங்காளி, அதர்வன காளி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன். மெயினா என்னுடைய வந்து உங்களுக்கு இந்த மந்திரத்தை வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு, அப்போ உங்களுக்கு ஒரு மந்திரத்தை வந்து ஒரு 8 தடவையோ 11 தடவையோ அந்த எக்ஷினிகள் ரூல்ஸ் படி சொன்னா நீங்க யாருக்கு என்ன பண்ணணும்னாலும் நீங்க பண்ணலாம். அப்போ அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு. நீங்க எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த அதர்வனை வந்து நீதி நேர்மை ரொம்ப முக்கியம். நான் எனக்கு பணம் தேவை, வீட்டில் இருக்கணும், கார்ல போகணும், ஏசியில் இருக்கணும், சாப்பிடணும், எல்லாம் எனக்கு தேவை. நான் யாரை வச்சு பண்றேன்? கடவுளை வச்சு பண்றேன். நான் ஒரு கெட்ட காரியத்துக்கு காசு வாங்கிட்டேன்னா அவங்க செவி சாக்க மாட்டாங்க, அவங்கள மையப்படுத்தி தான் நான் பண்ணணும். புரியுதுங்களா? எனக்கு தேவை, அவங்களுக்கு என்ன தேவைப்பட போகுது? அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. என்னுடைய தேவைக்காக சுயநலத்துக்காக நான் காசு வாங்கிட்டேன், அப்படியே வாங்கிட்டேன் அவனே, நீ அணுவி,
நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு அவங்க சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் பலிதம் இல்லாமல் போகிறதுக்கு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சுமா. ஒருத்தன் வந்தான், ஒரு பையன், ஊர் பேரெல்லாம் வேண்டாம், இதை பார்த்தாலும் பார்க்க வாய்ப்பு இருக்கும். வந்தான், நான் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தேன், எப்பயுமே ஆஃபீஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அவன் வந்த நேரம் மத்தியான நேரம், எனக்கு வேறு பசி தாங்கலை. என்னப்பா அப்படின்னா, அந்த மாதிரி சேலத்துலேருந்து வந்திருக்கேன், என்ன சொல்லி அப்படின்னா, இவங்களை வசியம் பண்ணி வேணும் அப்படின்னா. யானு ஒய்ஃப் பண்ணிட்டான். நான் அதை வந்து அரையும் குறையுமா நான் கேட்கல. சரி இவ்வளோ ரூபா ஆகுப்பா அப்படின்னா பணத்தையும் கட்டிட்டான். நான் ஆளுங்கள்ட்ட கூட தகவல்கள்லாம் எழுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன டைம் 21 நாள். திரும்ப 40 நாள் கழிச்சு அவன் வர்றான். ஐயா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லையா, பேச மட்டும் தான் செஞ்சுருக்காங்க, என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னு. ஜிஸ்டத்தில் தட்டி அவனுடைய டீட்டெயில் எடுங்கப்பா அப்படின்னா ஃபோட்டோ பேர் இதெல்லாம் இருக்குது. மாமியார் எப்படிங்க பலிதமாகும்? தப்பான காரியத்தை இங்கே செய்யப்பட்டிருக்கு, பலிதமாகாது. என்ன ஏன்டா இப்படி பண்ண? அது பார்க்க அது ரொம்ப இளமையாக இருந்துச்சு. நம்ம அதனால ஒன்றும் பெரிய ஆவி பண்ண, கொஞ்சம் வயசாமா இருந்தால் கூட நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம். நான் பரபரப்பில் நான் ஒன்றும் கேட்கல, தகவல் எழுதி இங்கே வேத மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜை நடந்து முடிச்சாச்சு, அவனுக்கு பொருள் எல்லாம் கொடுத்தாச்சு, தாய்த்து மையெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. பேச மட்டும் செஞ்சிருக்கு. இவன் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலாம், திரும்ப வந்துட்டான். இங்கே வந்து அவனுடைய டீட்டெயில் எடுத்து ஆய்வு பண்ணும் பொழுது அது அவனுடைய பொண்டாட்டியோட அம்மா, மாமியார். தவறான ஒரு காரியம். எப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டோம், ஏன்டா எங்களை கூட்டு இந்த மாதிரி உயிரை வாங்குறேன் அப்படின்னு. வேறு என்னடா செய்யணும்னா அப்புறம் ஏதாவது வேறு பிரச்சனை ஒன்று சொன்னால் அப்புறம் அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இங்கே உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டாலோ தவறான தகவல் சொல்லும்பொழுது பலிதம் இருக்காது. அதனால தான் சில பேரோட பேர் கீழே கமாண்ட் எழுதுறது, காசை வாங்குறாரு, ஏமா நீ உண்மையை சொல்லியிருக்கோம், எவ்வளையாவது கொண்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு வசியம் பண்ணி கொடுத்தா எப்படி கொடுக்கணும், எவனையாவது கொண்டாந்து வச்சுட்டு வசியம் பண்ணி எப்படி கொடுக்க முடியும்? அப்படி நடக்காது, பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் மாந்திரவாதியே போகிறேன் வரேன்னா நான் பெரிய பவர் இருந்தால் என்ன நான் அரியணை இருக்கலாங்க. கண்டிப்பாக கண்டிப்பா சார், அது வர்ற கேள்வி தானே. சரிங்களா? உங்ககிட்ட பவர் இருக்குன்னா நம்மளே சிஎம் ஆயிருந்திருக்கலாம், நானே பிஎம் ஆயிருந்திருக்கலாம். இப்போ அது நான் நீயும் கடவுளால் படைக்கப்பட்டனே, நானும் கடவுளால் படைக்கப்படும். உனக்கு எனக்கு என்ன வேறுபாடுன்னா, உனக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரியாது, எனக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரியும். பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன் பிரச்சனையை எப்படி சரி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். நீ 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திரிச்சு விளக்கு போடுனா போடுவியா? உன் கருமா நீ போட முடியாது. அது யாரெல்லாம் செய்யறான், கருமா போகுதுங்கிறவனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். எனக்கு வேலையே அதுதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிரைவர் வேலைக்கு சேர்றாரு, அவருடைய வேலை திருச்சி விட்டு சென்னை ஓட்டணும். ஒரு 10 நாள் கஷ்டப்படுவார் நைட்டில் ஓட்டும் பொழுது. அப்புறம் கண்டினியூவாக பண்ண பழக்கமாகிடுது. அது உடல் மொழி தானே, பழக்கமாகிடுது. அதுதான் விஷயம். அப்போ நான் இதை கற்றுக்கிட்டு எனக்கு 3 மணி 20 நிமிஷம் எழுந்திருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நீ என்னதான் எனக்கு கொடுத்து தூங்க வச்சாலும் 3 மணி 20 நிமிஷம் கிளம்பி 14 வருஷமா எழுந்திரிச்சு பழக்கப்பட்டுட்டேன். எனக்கு எப்படி அது தூக்கம் வரும்? புரியுதுங்களா? என்கிட்ட பயிற்சி முயற்சி இருக்கு, நான் கற்றுக்கிட்டேன், நீ கற்றுக்கலை. உனக்கு எனக்கு இருக்கிற விஷயம் அவ்வளவு பொறுமை, சோம்பேறித்தனத்தை இவ்வளவு. இதுதான் இப்படி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டேன். சரிங்களா? அது எடுத்த உடனே வந்துடாது. அப்ப பண்ண இலகு ஆயிடும். அப்ப உனக்கு எனக்கு இருக்கிற வேறுபாடு இவ்வளவுதான். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் செய்யறாங்க. என்ன எப்படி செய்வோம்? ஆக்கல் அழித்தல் காத்தல் எம்பெருமான் ஈசன்ட்ட மட்டும்தான் இருக்கு. என்னால காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், உற்பத்தி மட்டும் பண்ண முடியாது. சரி, ஜனனம் யாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஒருத்தரை காக்க முடியும், ஒருத்தரை அழிக்க முடியும். இது இறைவனுடைய ஆசையோட நடக்குது, அவ்வளவுதான். அங்கேயும் உத்தரவு வேணும், அனுகிரகம் வேணும். அருமை சார், அருமை. நான் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து குலதெய்வமோட அருள் வேணும், குலதெய்வத்தை வந்து நாங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? குலதெய்வத்தை வசியம் பண்ணுறதுக்கு குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வியாழக்கிழமை போவாங்க, சில பேர் சனிக்கிழமை போவாங்க, சில பேர் புதன்கிழமை போவாங்க. அப்பேர் பெற்று நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு வாழலை போட்டு அந்த வாழலையில் ஒரு படி பச்சரிசி பரப்பி ஒரு 3 தேங்காய் உடைச்சிங்கன்னா 6 மூடி வரும். அதில் ஒரு மூடி எடுத்து வச்சுட்டு பாக்கி 5 மூடி, 5 மூடியை வந்து பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இழுப்பெண்ணெய் போட்டு சிகப்பு திரி நல்லா எரிய விட்டு ஒரு கைப்பிடி அளவு அங்கே காயின் வைங்க, வச்சு ஒரு பொங்கலுங்கள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் இருக்கிற மணல் கொஞ்சம் போல் எடுத்துக்கங்க. இந்த ஒரு பிடி கைப்பிடி அளவு காயின் வச்சிங்க இல்லையா, அதை உண்டியலில் போட்டுட்டு அந்த மணலை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வாங்க. அரிசி அளக்கிறதுக்காக வெங்கல படின்னு சொல்லுவாங்க, உலக்குன்னு சொல்லுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. அந்த படியில் குலதெய்வத்தோட மணல் வச்சு மேலே வாசனை திரவியல் பொருள் ஒரு மகரந்தம், தாழம்பூனுடைய மகரந்தம், ஒரு சவ்வாது இந்த மாதிரி வச்சு ஒரிஜினல் சந்தன தாழம்பூ குங்குமம் எல்லாம் அந்த படியில் வச்சு மேலே ஒரு சிகப்பு கலர் துணியை போட்டு மூட்டையை அந்த மேலே கட்டிட்டு அதை குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபடும் பொழுது குலதெய்வம் உங்களுக்கு ஈஸியாக வசியமாகும். குலதெய்வமே வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த படியில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு விக்கிரகமாகவோ குலதெய்வமாக நினச்சி ஆத்மார்த்தமாக வழிபடும் பொழுது குலதெய்வம் உங்களுக்கு சித்தியாகும். இது தெரிஞ்சவங்களுக்கு. சில பேர் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய மாந்திரிக முறை இருக்குது, தாந்திரிக முறை இருக்குது. முதல்ல இங்கே எந்த ஜீவராஜியாக இருந்தாலும் சரி, எந்த ஜனனமாக இருந்தாலும் சரி, அம்மான்னு ஒன்று உண்டு. அம்மா இல்லாமல் யாருமே ஜனனம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லா வம்சாவழிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் குலதெய்வம் அவசியம் தெரியணும்.
குலதெய்வத்தினுடைய வழிபாடு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய பூஜை முறை இருந்தால் மட்டும்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும். சில பேர் இஷ்ட தெய்வத்தை வந்து விரும்புவாங்க, ஐயப்பன், முருகன் இந்த மாதிரி விரும்புவாங்க. இப்போ குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, யாருன்னே தெரியல, பைக்கு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போப்பான்னு நம்ம சொல்லுவோம். யாருன்னே தெரியல, டோர் ஓப்பனாக இருக்குங்க, காரில் லாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். இது இஷ்ட தெய்வம். குலதெய்வங்கிறது என்ன தெரியுமா? ஸ்டாண்ட் எடுக்காமல் போகும்பொழுது நிறுத்தி தலையில் 2 போடு போட்டு, அறிவில்லை உனக்கு, கீழே விழுந்தால் என்ன பார்த்து பத்திரமா போகணும்னு சொல்கிறது தான் குலதெய்வம். டோர் கதவு சாத்தி திறந்துருந்துன்னா நிறுத்தி சத்தம் போட்டுவிட்டு அப்படி அனுப்புறது தான் குலதெய்வம். நம்ம ரோட்டு வழியாக போகும்போது யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா ஒரு சோடாவோ ஒரு தண்ணியோ வாங்கி கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு உதவி பண்ணுவோம். ஆனால் குலதெய்வங்கிறது 108க்கு ஃபோன் பண்ணி, இல்லை காருக்கு ஃபோன் பண்ணி தூக்கி போட்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பில் கட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் குலதெய்வம். உதவி பண்ணுறவங்க தேவையா, கூடவே இருக்கிறவங்க தேவையா? கூடவே இருக்கவங்க. அதுதான் குலதெய்வம். குலதெய்வம் இல்லாமல் நீ என்னதான் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினாலும் பலன் கம்மியாக தான் இருக்கும். குலதெய்வம் சரி மாந்திரிகத்தில் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். யாரா இருந்தாலும், எந்த மதத்துக்கு மாறினவங்களா இருந்தாலும், கன்வெர்ட்டானவங்களாலும் தெரியும். உங்ககிட்ட வந்தா இதுதான் உங்க குலதெய்வம், இந்த இடத்துல தாராளமாக கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். ஓகே, அருமை சார். சார், அடுத்ததா எந்த ராசியினருக்கு வந்து இந்த ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் அவங்க மேல அந்த எஃபெக்ட் இருக்காம இருக்கும்? எந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் பசிக்காம இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லை. இந்த 12 ராசிக்காரவங்களும் மனிதர் தானம்மா. சரி, அப்ப எல்லாருக்கும் எல்லா விதமான பாதிப்பு எல்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிடணும். அதை மொட்டையா முடிச்சோம்னா புரியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 12 ராசிக்காரவங்களுக்கும் 7.5 சனி வரும். ஆமா. இந்த 12 ராசிக்காரவங்களுக்கும் குரு மாறுவார். இந்த 12 ராசிக்கெல்லாம் எல்லா நேரம் 7.5 சனி தான் சார் இருக்கு. இந்த 12 ராசிக்காரவங்களுக்கு ராகு கேது மாறுவாங்க. சரிங்களா? 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்லை, நல்லா 30 வருஷம் கெட்டு போனவங்களும் இல்லை. மிக வந்து மாறும். யார் எப்போ எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதனால இந்த 12 ராசிக்காரவங்களில் யாருக்கு பர்டிகுலராக பில்லி சூனியம் பாதிக்கும், யாருக்கு பர்டிகுலராக பில்லி சூனியம் பாதிக்காதுன்னு இங்கே மாறுபடுத்தவே முடியாது. இந்த 12 ராசிக்காரவங்களும் ஒரு நாளைக்கு இறந்து தான் போகிறாங்க. இந்த 12 ராசிக்காரவங்களும் 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த 12 ராசிக்காரவங்களும் தூங்கி தான் ஆகணும். இங்கே மாறுபாடு கிடையாது, வேறுபாடும் கிடையாது. இறைவனுடைய படைப்பில் எல்லாமே ஒன்று தான், நம்மளாக மாற்றிக்கிட்டே தான். அதனால வந்து என் ராசிக்கு பழிக்காதுன்னா அது நம்ம சொல்லலாம். ஒரு சில இருக்காங்க ரொம்ப ஒரு கடினம்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்களுக்கும் பண்ண முடியும். இங்கே பண்ண முடியாததுன்னு ஒன்று இல்லை. அப்போ இங்கே ராசி பெருசா அதர்வனம் பெருசான்னா ராசி உயர்ந்துடும். அப்படி ஒன்றும் கிடையாது. இங்கே அதர்வனம் தான் பெருசு, மாந்திரிகம் தான் பெருசு. அப்போ வந்து நமக்கு ஏன் இங்கே போகிறீங்க, மாந்திரிகத்தை விட்டுருங்க, அதர்வனத்தை விடுங்க. அவங்க இந்த 12 ராசிக்காரவங்களில் யாருக்கு நோய் வரும், யாருக்கு நோய் வராதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது.